ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சோயாவையும் முட்டையும் வச்சு சூப்பரான ஒரு சோயா முட்டை ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமே என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட வீட்லேயுமே நார்மலாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு மட்டும்தான் புதுசான ரெசிபிஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் உங்களோட குக்கிங்க்கு என்னோட ரெசிபிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண சின்ன ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைச்சா அதையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சோயா முட்டை ரைஸ் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு முட்டையை நல்லா பாயில் பண்ணி பொடியாக கட் பண்ணி ஒரு சைடு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சோயாவையும் சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு சைடு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சுடைவர ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்து கொடுத்து வதக்கி, கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியுமே சேர்த்து கொடுத்து வதக்கி, நம்ம வேக வச்சுருக்க சோயா கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்து கொடுத்து வதக்கி, நம்மளோட சோயா முட்டை சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொடுத்து வதக்கி, நம்ம பாயில் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டை இது கூட சேர்த்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது கூடவே நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தையும் சேர்த்து கொடுத்து வாசனைக்கு வேண்டி கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான சோயா முட்டை சாதம் தயார். இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரெசிபி எவ்வளோ சிம்பிளான ஒரு ரெசிபின்னு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பரான சிம்பிளான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி சின்ன ரெசிபிஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அடுத்தது சின்னதான சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். டாடா, பை பை. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.